சொல்லுவாங்கல்ல, நீங்க ஏதாவது இந்த யூனிவர்ஸ்ல நினைச்சுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா அந்த யூனிவர்ஸ் கண்டிப்பா உங்களுக்கு தரும் அப்படின்ட்டு. அது ஆக்சுவலா அப்படி ஒர்க்கே ஆகாது அப்படின்னு தெளிவா சொல்றேன், கேளுங்க. நீங்க இந்த யூனிவர்ஸ்ல நினைக்கிறது எவ்வளவுக்கு எவ்வளவு முக்கியமோ அந்த அளவுக்கு நீங்க இந்த யூனிவர்ஸ்க்கு என்ன கொடுக்குறீங்க, என்னென்ன செய்றீங்கிறது முக்கியம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் சோறு வைக்கணும்னு ஆசைப்படுறேன்னா அதுக்கு அரிசி வேணும். அது நான் இந்த யூனிவர்ஸ்ல நினைக்கிற மாதிரி. அதை வேக வைக்கிறதுக்கு என்ன வேணும்? அரிசி மட்டும் இருந்தா போதுமா? தண்ணி வேணும், நெருப்பு வேணும். அந்த மாதிரிதான் தீயா உழைக்கணும், தண்ணி மாதிரி ஓடணும். நம்மளால எவ்வளவு எஃபோர்ட் கொடுக்க முடியுமோ அவ்வளவு எஃபோர்ட்டை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு கான்டென்ட் கிரியேட்டர் ஆகும்னு நினைக்கிறேன். ஆனா நான் எந்த வீடியோவுமே போடல, என் ஐடியா பர்சனல் அக்கௌண்டா வச்சுட்டேன். ஒரே நைட்ல எனக்கு 1 மில்லியன் ஃபாலோவர்ஸ் வரணும் அப்படின்ட்டு இந்த யூனிவர்ஸ் கொடுக்கும்னு நினைச்சுக்கிட்டு மட்டுமே இருந்தேன்னா என்னோட முட்டை இந்த உலகத்துல வர யாருமே இருக்க மாட்டாங்க. எனக்கு அது மாதிரி நம்பிக்கை இருக்குதான். இந்த யூனிவர்ஸ் ஏதாவது ஒன்று நினைச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா அந்த யூனிவர்ஸ் நமக்கு தரும் தான். ஆனா இந்த யூனிவர்ஸ் மேல நம்பிக்கை வைக்கிற மாதிரியே உங்க மேல நம்பிக்கை வைங்க. that is universe. நீங்க இந்த யூனிவர்ஸ் மேல நம்பிக்கை வைக்கிற மாதிரியே உங்க மேல நம்பிக்கை வச்சு ஒரு தன்னம்பிக்கையோட விடாமுயற்சியோட செயல்பட்டுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா இந்த யூனிவர்ஸ் இவன் ஏதோ ஒன்று செய்யறான், இவனுக்கு சக்சஸ் கொடுப்போம் அப்படின்ட்டு இந்த யூனிவர்ஸ் கொடுக்கும். நீங்க நினைச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா, செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா. சோ இனிமே நினைச்சுக்கிட்டு மட்டுமே கேட்டுக்கிட்டு மட்டுமே இல்லாம நம்ம சைடு இருந்து ஏதாவது செய்ய ஆரம்பிக்கலாமா? One day this universe will definitely give you a success. So think about this.